வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது போல தோணும். நம்ம யாரை ரொம்ப நம்பிடுமோ அவங்களே நம்மளை கைவிடலாம். அந்த நேரத்தில் நம்மளை ஒரு இருட்டு சூழும் பாருங்க. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த இருட்டிலும் நமக்கு துணையாக ஒரு கை இருக்கும். அது வேற யாருங்க? அந்த மயில் வாகனனோட கை தான். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா முருகன் ஒவ்வொரு நொடியும் நம்ம கூடவே இருக்கார். நமக்கு ஒரு கஷ்டம்னா முருகன் எப்படி வருவார் தெரியுமா? பத்தி திருமுக மாருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயன் மாண்டங்க புத்தி கமலத்து உருகி பெருகி உவனமெற்றி தத்திக் கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே. அந்த அழகான 6 முகங்களும் 12 தோள்களும் அமுதம் போல தித்திக்கிறதாம். நம்மளோட ஆணவம் கவலையெல்லாம் ஒடுங்கி போய் அறிவாகிய தாமரை மலர் உருகும்போது உலகத்தையே கடந்து கரை புரண்டு வர இன்ப கடலாக அந்த முருகன் நமக்குள்ளே வந்து நிற்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை நினச்சி நீங்கள் ஏன் கவலைப்படணும்? அந்த தண்டாயுதபாணி உங்கள் கூடவே இருக்கும்போது எந்த விதியால் உங்களை அசைக்க முடியும்? விழுந்தும் எழுந்தும் தொழும் அன்பு கூற பழுந்தும் பழமாய் இருந்தவன் செழுந்தன் தமிழ்கலை தந்தவும் கழுந்தன் தனிவேல் கையில் ஏந்திய காவலனே. நம்ம வாழ்க்கையில் விழுந்து தவிச்சாலும் நம்பிக்கையோடு அவரை தொழுதா பழுத்த பழமாக இனிமையான ஒரு வாழ்வை அவன் நமக்கு கொடுப்பான். அவன் சும்மா வரமாட்டான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டை அழிச்சு பிழைக்கிற ஞான வேலோடு வருவான். அந்த வேல் அசுரனையே மாற்றினதுங்க. உங்கள் கஷ்டங்களை மாற்றாதான். இந்த உலகத்தில் உங்களை ஓரம் கட்டுறாங்கன்னு நினச்சிங்கன்னா அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. எப்போதெல்லாம் நீங்கள் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி உணர்றீங்களோ அப்போதெல்லாம் இந்த வரிகளை நினச்சி பாருங்கள். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை ஆவான் 12 தோள்களும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலனும் செங்கோடரும் மயூரருமே. அவன் தணிகாச்சலன் வைந்தனன் வடிவேலே. நாம் பயந்து போய் நிற்கிற அந்த ஒரு தனி வழியில் திருத்தணி முருகனோட அந்த அழகான வேல் தாங்க நமக்கு துணையாக வரும். உங்கள் கண்ணுக்கு அவரோட பாதங்கள் துணையாக இருக்குங்க. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு அவரோட நாமமே துணையாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்கும்போது நாம் எதுக்காகவும் அஞ்ச வேண்டியதில்லைங்க. அவமானங்கள் நேரும்போது கலங்காதீங்க. அது உங்களை மென்மேலும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த 12 கைநாதன் உங்களை தூக்கி சுமக்க தயாராக இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னு கூப்பிட்ட குரலுக்கு அந்த வேலவன் கண்டிப்பாக ஓடி வருவாருங்க. அவர் கையில் இருக்கிற அந்த வேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டை கண்டிப்பாக அழிக்குங்க. அந்த நம்பிக்கையில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா முருகன் உங்களை 1000 அடி முன்னாடி கூட்டிகிட்டு போவார். இந்த பதிவு மனசுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் முருகன் செஞ்ச ஏதாவது ஒரு அதிசயத்தை இல்லை மாற்றத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச இந்த அனுபவம் இன்னொருத்தருக்கு பெரிய மனதைரியத்தை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகனுக்கு வெற்றிவேல், முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு